வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து நான் ஞானிகளின் ஞானம் அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன். அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஞானிகள் எல்லாருமே வந்து அவங்க காலகட்டத்துல சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாரப்பா அப்படிங்கிற மாஸ்டர் பத்தி என்னன்னு பார்க்கலாம். மாரப்பா அப்படிங்கிறவர் வந்து அவரை பத்தி வந்து அவர் அதிகமா சொல்லல. அவரோட மாணவனா, அதாவது அவரோட மாணவனா இருக்கிற மிலாரப்பாவை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மிலாரப்பா அப்படிங்கிறது வந்து தன்னோட தந்தை இறந்த பிறகு அவங்க தந்தை இறப்பதற்கு காரணமானவங்களை பழிவாங்குறதுக்காக அந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் ஈடுபாடோட இருந்திருக்காங்க. ஆனா அவர் வந்து ஒரு சீனாவை சேர்ந்த மாஸ்டர். அதனால வந்து ஒரு நாள் வந்து இந்த மாரப்பாவை வந்து அவங்க பாக்குறாங்க. அவர் வந்து அந்த இமயமலை பகுதியில தான் இருந்திருக்கிறாரு. அப்ப அங்க போய் அவங்க பார்க்கும்போது அங்க வந்து இவருக்கு வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு, ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி தவறான பாதையில போறாரு அப்படிங்கிறதுனால அவர் மீண்டு வர்றதுக்காக தான் தியானம் கத்துக்கிறதுக்காக போறாரு. போகும்போது அந்த மாரப்பா வந்து இவருக்கு வந்து ஒரு புரிதலை உண்டு பண்றாங்க. பேசி இந்த வாழ்க்கையில எது முக்கியம், இந்த மாதிரி இருக்கிறது தவறு அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து உண்டு பண்ணி அவருக்கு வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் வர சொல்றாங்க. அப்ப இந்த மிலாரப்பா வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் சொல்றதை கேட்கறதுக்காக அங்க போய் இருக்காங்க. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த மலைப்பகுதியில வந்து ஒரு கல்லை கொண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வட்டமா இந்த மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அவரும் அந்த மாஸ்டர் சொன்னபடி நல்ல ஒரு திடமா நல்லா அழகா கட்டிடுறாங்க. ஆனா அவரோட கர்மா வந்து அதிகமா இருந்ததுனால அந்த மாரப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோட்டையை மறுபடியும் நீ இடிச்சுட்டு அந்த கல்லெல்லாம் கொண்டு போய் நீ இருந்த இடத்துல வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு மறுபடியும் அதையே பண்ணிடுறாரு. மறுபடியும் இன்னொரு தடவையும் ஒரு மலை மேல வந்து ஒரு கட்டிடத்தை கட்ட சொல்றாங்க. இவரும் நல்ல திடகாத்தமா இருந்ததுனால கட்டிடுறாரு. மறுபடியும் அதை வந்து நீங்க இடிச்சுட்டு அந்த கல்லை வந்து இருந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்றாங்க, இதே மாதிரி ஒரு 7 தடவை பண்றாங்க. அப்பயும் அவர் வந்து அந்த அவ்வளவு பொறுமையோட அந்த மிலாரப்பா வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லாம அவர் வந்து நல்ல விதமா அந்த வீடெல்லாம் கட்டி அவர் சொல்றதை மறுபடியும் திருப்பி திருப்பி இது பண்ணிருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டதுனால அவரோட கர்மா வந்து அதிகமா இருந்ததுனால அதுல இருந்து வெளிவரதுக்காக தான் அவர் தியானத்தை முதல் கற்றுக் கொடுக்காம அவருக்கு வந்து ஒரு பரீட்சை மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சரியா செய்யறாரா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து அந்த மாரப்பா வச்சுட்டாங்க. அவர் சொல்றதெல்லாம் இவரும் சரி சரி சரின்னு கேட்டு நல்ல விதமா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த தியானத்தை வந்து அவர் வந்து கொடுத்தாரு அந்த மிலாரப்பாக்கு. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாரப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ அந்த இதுல வந்து கஷ்டம், எவ்வளவு கஷ்டம்னாலும் தாங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட ஐயோ இவ்வளவு பெரிய வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து கருமால இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளும் வந்து இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம வந்து கர்மால இருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். இல்லைன்னா நம்ம வேற ஒரு இதுல வந்து சிக்கிக்கிட்டு நம்ம அந்த துன்பத்துலதான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மிலாரப்பா வந்து எப்படி அவர் அந்த பில்லி சூரியத்துக்குள்ள இருந்தா கூட இந்த தியானத்துக்குள்ள வந்து அவரோட கர்மாவை கழிச்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் வந்து நம்ம தவறுகளை வந்து உணர்ந்து நம்ம இந்த தியானம் பண்ணும்போது நம்ம வந்து அதுல இருந்து வெளிவர முடியும், நம்ம கர்மால இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் அந்த மாரப்பாங்கிறவர் சொல்றாரு. மாரப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அவரை பத்தி கூட அவ்வளவா அவரால் சொல்ல முடியல. ஆனா எனக்கு வந்து மிலாரப்பா கதையை சொல்றது மூலமா மக்களுக்கு வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மிலாரப்பா கதையை வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து வேற ஒரு உலகத்துல அந்த விண்மீன் குலத்துல அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றதாகவும் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க வந்து இந்த படைப்பு திறன் உள்ள மக்கள் எல்லாம் போய் அடுத்து வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் அவர் வந்து உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாரப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மியான்போ அப்படிங்கிற மாஸ்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ மியான்போ அப்படிங்கிறவர் தான் வந்து சீனா பகுதியில பிறந்தவர். அவர் வந்து கிமு காலத்துல பிறந்திருக்காரு. கிறிஸ்து பிறப்பதற்கும் முன்னாடியே வந்து பிறந்திருக்காரு. நம்ம மாரப்பா வந்து சொன்னது வந்து அவங்க வந்து திபெத்தியன் மாஸ்டர். அதை வந்து நான் கொஞ்சம் தவறா சொல்றேன். அவர் வந்து திபெத்தியன் மாஸ்டர். இந்த மியான்போ மாஸ்டர் தான் வந்து சீனா பகுதியை வந்து சேர்ந்தாங்க. அதனால வந்து இவங்க வந்து என்னன்னா காட்டு பகுதியில வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே பிறந்தவங்க. இவங்க நல்லா சின்ன வயசுல வந்து காட்டுக்குள்ள நல்லா
ஓடி ஆடி நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்து அந்த விலங்குகளை மூலியமா கிடைக்கிறதையும் அந்த காட்டுப்பகுதியில கிடைக்கிறத நம்பி அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள எந்த கட்டுப்பாடு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க வாழ்றாங்க. இப்படி வாழும்போது ஒரு காட்டுப்பகுதியில உள்பகுதியில போகும்போது அவர் வந்து அந்த ஹரிங்கிறவங்கள பாக்குறாங்க. அவர் தான் வந்து ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லி தன்னை இது பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ஒரு தியான நிலையில இருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஞான்கோ கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அவரோட கூந்தல்லாம் வந்து ஒரு ரொம்ப இதா இருக்குது, கோரமா இருக்குது அவர் முகம். ஒரு புன்னகையை வந்து அவர் வாய் வந்து கொஞ்சம் பெரியதா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்ரீஹரிங்கிற உருவத்தை வந்து நம்ம படங்கள்ல கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவரோட உருவத்தை அவர் பார்க்காரு. அவர் வந்து சொல்றாரு இந்த தியானத்தை பத்தி அந்த ஞான்போ அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது நம்ம வந்து உடல் ஆரோக்கியமும் அடையலாம். நம்ம கிட்ட வர்ற துன்பங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். நம்ம சுத்தி இருக்கவங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞான்போ கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு வந்து உட்கார வச்சு தியானத்தையும் கத்து கொடுக்குறாங்க. அந்த ஞான்போ வந்து என்ன செய்யறாரு, தியானம் பண்றாரு. அவர் வந்து ஒரு சிறிய வயதுதான் தியானம் பண்ண உட்கார்றாரு. திரும்ப கண் விழிச்சு பார்க்கும்போது 7 ஆண்டுகள் கழிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஸ்ரீஹரியை தேடுறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ரீஹரி இல்லை. அப்புறம் வந்து சரி மறுபடியும் கண்ணை மூடி அவர் ஸ்ரீஹரி இருக்கிற இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு தியானத்து மூலியமா போறாரு. அவர் வந்து ஒரு தனி உலகத்துல ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர்ல அந்த உலகம் இருக்குது. அங்கதான் வந்து ஸ்ரீஹரி வந்து தனக்கும் ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப வந்து அதை பார்த்துட்டு ஸ்ரீஹரி கேட்கிறாரு, என்ன தியானம் மூலியமா உனக்கு எப்படி இருந்துச்சு அதை பத்தி கேட்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, எனக்கு நேரம் போனதே தெரியல, நான் ஒரு 7 ஆண்டுகள் நான் தியானத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானப்போ சொல்றாரு. சரி அப்புறம் நீ வந்து இந்த தியானத்தை வந்து உனக்குள்ளே வச்சுக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. நீ வந்து இதை மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும், சொன்னா மட்டும்தான் அதன் மூலியமா அவங்க வந்து நிறைய ஞானங்கள் அடைய முடியும். அப்பதான் வந்து அவங்க பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள் துயரங்கள்ல இருந்தும் அவங்களால வெளிவர முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அந்த ஒரு நீண்ட கால நோய்கள்ல இருந்தும் நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீஹரி வந்து சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஞான்பவும் போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனா அவங்க நாட்டுல இருந்த மக்கள், அவங்க ஊர்ல இருக்க மக்கள் யாருமே அங்க இல்ல. என்ன மக்கள் யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்காரு. ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஒரு வயதான தோற்றத்தோட இருக்காரு. ஒரு 60 வயசு இருக்குது. யாருன்னு பார்த்தா இவரோட நண்பர். அப்பதான் தோணுது, நம்ம 7 ஆண்டுகள் தியானத்துல இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம அரை நூற்றாண்டு காலம் நம்ம தியானத்துல இருந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து சரிப்பா நம்ம இந்த தியானத்தை வந்து என்ன நடக்குங்கிறதே தெரியல. நம்ம சீக்கிரமாவே வந்து அந்த நாட்கள் வந்து போற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா கூட அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊர் மக்களுக்கு தியானத்தை கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு, மக்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் வந்து அவர் சொல்றாரு, ஒரு பேரழிவு வந்து இந்த நாட்டுல வந்து நடந்தது. அதுல வந்து அந்த வெள்ளத்துல வந்து மக்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதுல நான் மட்டும்தான் இங்க தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் ஞானப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இவர் வந்து அந்த வெள்ளத்துல வந்து சிக்கக்கூடாது, தன் உயிரை காப்பாற்றணும் அவர் நினைச்சதுனால அவர் உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தன்னோட முதல் சீடனா ஏற்றுக்கிட்டு அவருக்கு தியானத்தை வந்து கத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம மற்ற மக்களுக்கும் அவர் வந்து தியானத்தை வந்து சொல்லி கொடுத்து போறாரு. அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, தியானம் பண்றது வந்து இப்ப வந்து மக்கள் வந்து இந்த பொருளாதார வங்கி கணக்குல வந்து பணம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதுல மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இறந்த பிறகு வந்து நமக்கு என்ன நடக்கும், நம்ம எப்படி வாழ போறோம், நம்ம கர்மால இருந்து எப்படி வெளியே வர போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இந்த தியானம் மூலியமா மட்டும்தான் நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம இறந்த பிறகு கொண்டு போக முடியாது. நம்ம இந்த தியானத்தின் மூலம் நமக்கு கிடைச்ச ஞானங்களாலையும் நம்ம அதுல இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோமோ நம்ம கற்றவைகளை மட்டும்தான் நம்ம இறப்புக்கு பிறகு நம்ம கொண்டு போக முடியும். அப்ப அந்த பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம நேரத்தை செலவிடுவதை விட நம்ம இந்த தியானம் பண்ணி நிறைய ஞானங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து அவர் கொடுக்குறாரு. இதோட வந்து ஞான்போவோட மாஸ்டரோட மெசேஜ் முடிஞ்சது மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகவேந்திரோட மெசேஜை பார்க்கலாம். அந்த ராகவேந்திர சுவாமி வந்து என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு குருக்களா வந்து இருக்காரு. அவர் வந்து இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திரங்கள் ஜபம் இந்த மாதிரி விஷயத்துலதான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த சுவாமிங்கிற பட்டம் கூட அதனாலதான் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதுல முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவரோட மன அமைதிங்கிறது வந்து சிறியதளவு தான் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து ஒரு தீட்சை வழங்கப்பட்டதா. அதுக்கப்புறம் வந்து அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அந்த மூச்சின் மேல கவனம் வச்சு தியானம் பண்ணும்போதுதான் அவருக்கு நிறைய மன அமைதி கிடைச்சது. முக்காவாசி நேரங்கள்ல மன அமைதி வந்து இந்த தியானத்துலதான் அதிகமா கிடைச்சது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மந்திரம் ஜபம் அப்படி பண்றது கூட அவருக்கு வந்து ஒரு அதாவது கம்மியான அளவுதான் கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த இதுக்குள்ள வரப்போறதான் அவர் நிறைய ஞானங்கள் கிடைச்சிச்சு, நல்ல விஷயங்கள் நிறைய கத்துக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட மனைவி கூட அவங்களை பத்தி புரிஞ்சுக்காம அவங்க வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பசங்களுமே வந்து தன்னை விட்டுட்டு அவங்க வந்து விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதனால வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த உலக அந்த பிழைப்புகள் வந்து அவரால் அந்த குடும்ப பிழைப்புகள் வந்து சீக்கிரமா வெளிவர முடிஞ்சது அப்படிங்கிறதுனால தன்னை பத்தி மட்டுமே அதிகமா சிந்திக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தன்னை பத்தி வந்து அவர் சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அவருக்கு வந்து சீக்கிரமாவே, அதாவது அவர் வந்து ஒரு நாளைக்கு 10 to 12 மணி நேரம் வந்து தியானம் பண்ணுவாராம். அதனால அவர் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து அதிகமான அளவு வந்து அவரை பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. தன்னை உணர்றதுதான் முக்கியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து எதுக்காக அவங்க தேடி வர்றாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டதாகவும், அது மூலியமா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவர் எதுக்காக நம்மளுக்கு தேடி வர்றாங்க அப்படிங்கிறதையும் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவர் தனியா இருந்ததுனாலதான் நிறைய வந்து அந்த தியானம் மூலியமா நான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்கிறதையும் சொன்னாரு. அப்புறம் என்னன்னா, அந்த தியானத்தை கத்துக்கிட்டது இல்லாம மத்தவங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்து நிறைய பேருக்கு அந்த தியானத்தையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து தன்னை தேடி வர்றவங்களுக்கும் அந்த நோயில இருந்து வெளிவரதுக்கான, அவங்க வந்து சில பேர் வந்து எதுக்காக வராங்கன்னா நோய்கள் இருந்து வெளிவரதுக்காகவும், தன்னோட பொருள் சார்ந்த பிரச்சனைகள், அந்த உலகளாவிய அந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து எப்படி அதுல வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத பத்தி வந்து இவர்கிட்ட கேட்கறதுக்காக மட்டும்தான் அவரை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து மக்கள் வந்து தன்னை பத்தி உணர்றதுக்கு யாருமே வரல. அந்த தியானம் பண்ணி தன்னை உணரணுங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதான் எல்லாருக்குமே வந்து அந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து நினைச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா, அவங்க நோயில இருந்து வெளிவரதுக்காக அவர் உதவி பண்ணிட்டு அவங்க கிட்ட வர்றவங்களுக்கு இந்த தியானம் மூலியமா அவங்க பிரச்சனைகள் துன்பங்கள்ல இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த விஷயங்கள்ல இருந்து வெளிவரவும் முடிஞ்சிச்சு. அந்த கஷ்டங்கள்ல இருந்து அந்த துன்பங்கள்ல இருந்தும் புரிதல் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இவர் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட 40 வயதுலயே வந்து இவர்கிட்ட வந்து நிறைய பேர் தன்னோட பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரதுக்காக தேடி தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து என்னன்னா, ஒரு மனிதன் வந்து தன்னை உணர்றது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அவங்க வந்து இந்த பிறவியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழ்றதுதான் முக்கியம் அப்படிங்கிறதையுமே அவர் வந்து சொல்றாரு. அதுக்காக தான் நம்ம அந்த பிறவியை எடுத்திருக்கோம். நம்ம பிறவி சுழற்சியில சிக்கி தவிக்காம நம்ம வந்து என்னன்னா நம்ம இந்த பிறவில நம்ம என்ன தவறு பண்ணணுமோ அந்த கர்ம வினையை நம்ம இதுல தீர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கர்மால இருந்து நம்ம வெளிவரணும்னா நம்ம தியானம் பண்ணா மட்டும்தான் முடியுங்கிறதையும் மக்களுக்கு போதிச்சிருக்காரு. அவரும் உணர்ந்து நடக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த புக்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம மக்கள் வந்து புத்தகம் நிறைய படிச்சு தன்னோட ஞானத்தை வந்து வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மேற்கிந்திய எழுத்தாளர்கள் எழுதிய புக்குகளை வந்து நிறைய புத்தகத்தை வந்து அதை படிக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த தொலை உணர்வு நம்ம டெலிபதி இந்த மூலியமா கிடைக்கிற அந்த இதை அந்த மூலியமா சொல்ற விஷயங்களை கூட அவங்க நல்லா புத்தகம் மூலியமா நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம படிச்சு உணரும் போது பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா அந்த ஞானம் கிடைக்கும். அவங்களோட அந்த என்ன சொல்றது மக்கள் அந்த எழுத்தாளர்களோட அந்த ஆன்மீக புரிதலையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்ச அந்த எல்லாத்தையும் நம்மளாலையும் அந்த ஒரு புத்தகம் படிக்கிற மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதே சொல்றாங்க. முதல் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ஆன்மீக குருமார்கள் யாராவது இப்ப இருக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம குரூப்லயே வந்து மேம் நமக்கு சொல்லியிருக்க மாதிரி இந்த டிஸ்கஷன் குரூப்ல நமக்கு புக்ஸ் நிறைய போறாங்க. அது மூலியமா நம்ம நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து நம்மளோட புரிதல்கள் அதிகமா ஆன பிறகு நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்து நம்ம வந்து இந்த புக்கை படிச்சா நல்லது, இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு புரிதலுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் நம்மளாவே வந்து அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து தியானம் அதிகமா பண்ற மாதிரி புத்தகங்கள் நிறைய படிக்கணும்.
நம்ம புத்தகங்கள் நிறைய படிக்கதான் நம்மளோட ஞானம் வந்து அதிகமாகும், நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிங்கிறது வந்து நமக்கு அதிகமாகும். நம்ம எப்பயுமே வந்து தியானம் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிறதோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வந்து நம்ம வந்து நம்ம அதிக அளவு மேம்பட்ட அந்த பரிணாமத்துல உள்ள அந்த எழுத்தாளர்கள் எழுதின புத்தகத்தை படிக்கும்போது நம்ம வந்து அந்த ஆன்மீக வளர்ச்சியில வந்து சீக்கிரமே வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம புரிதல் நிலையும் சரி, நம்ம ஞானத்தோட இதுவும் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்மளை பத்தி வந்து ஏதாவது இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு தெரியும். அதுல வந்து சில குறைகள் வந்து நம்ம மேல இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட தவறுகளை புரிஞ்சு நம்ம அதுல இருந்து வெளிவர கத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இதன் மூலமா நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்த மாஸ்டர்ஸுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட துன்பங்கள்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னை அறிஞ்ச போய் தான் அவங்களால வந்து வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அடைய முடிஞ்சதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகம் படிக்கணும், தியானம் வந்து அதிகமா பண்ணணும். தியானம் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த பிறவி சுழற்சி வந்து சிக்காம நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க மாஸ்டர்ஸ். நம்ம வந்து இனிமே வர வாரங்கள்ல வந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய மாஸ்டர்ஸ் சொன்ன விஷயங்களை இதுக்கு கேட்கலாம். இது வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் டீம் சார்பாக அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.